ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் சப்தம். இந்த சப்தம் படத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அறிவழகன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலே மூணாரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜை வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க மாடியிலேருந்து குதிச்சு. ஸோ இது இந்த காலேஜில் நடக்கக்கூடிய 2வது சூசைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காலேஜை சேர்ந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த காலேஜ் டீனும் வந்து சொல்கிறாரு, இப்படி வரிசையாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்து போகிறதுக்கான காரணம் வந்துட்டு இந்த மாதிரி பேயினாலையும் பிசாசுனாலையும் இல்லை ஒரு சில அமானுஷ்ய விஷயங்கள்னாலையும் நடக்குது அப்படின்னு நிறைய ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை மும்பையிலேருந்து வரவழைச்சு மூணாருக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பேயினாலேயோ ஒரு ஆத்மானாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட போய் சொன்னோம்னா அவர் உண்மையிலே இது வந்து அமானுஷ்யமான விஷயங்கள்னால தான் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரா இல்லையா. ஸோ அதை வந்துட்டு ஒரு வேலையாவே இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரை வந்து கூப்பிட்டு வராங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த காலேஜில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இந்த சில சூசைட் வந்து எதனால நடக்குது, ஸோ பேய்னாலையா இல்லை வேற யாராச்சும் மனுஷங்க பண்ணக்கூடிய வேலையா, சப்தம்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்களே, சத்தத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம், ஃபைனலா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதுதான் இந்த சப்தம் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு ஹாரர் படத்தை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், ஆதி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்ப சட்டிலான ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக வருவார். அந்த ஒரு கேரக்டருக்கு பக்காவாக செட் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு அவர் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் ஒரு ஒரு படத்துலையும் வந்து வேரியேஷன் காட்டிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த படத்தோடைய ஸ்கிரிப்ட் வந்துட்டு நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்கு. லக்ஷ்மி மேனனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இவங்க போக சிம்ரன் ஆகட்டும், லைலா வந்துட்டு ஒரு சின்ன போர்ஷனில் வராங்க, அவங்களாகட்டும் எல்லாருமே நீட்டான டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் சில பல சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து ரிவீல் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லெடின் கிங்ஸ்லியோட காமெடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கக்கூடிய 1-2 காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவருடைய முந்தைய படங்களை விடவே இந்த படத்தில் அவர் சோலோவாக வரும்போது ஒரு சில காமெடி நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், சவுண்டை பற்றின விஷயங்களாகட்டும், அதுக்கப்புறம் வௌவாலை பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களாகட்டும், இதெல்லாமே இந்த படத்தில் கொஞ்சம் பார்க்க புதுசாக இருந்துச்சு. கேள்விப்படாத ஒரு சில விஷயங்களாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்டர்வல் பிளாக்கை வந்துட்டு ஒரு ஹை பாயிண்ட்ல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு லேக் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கும். அண்ட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்துட்டு ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு சில காட்சிகள் வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்லணுமா, இவ்வளோ லென்த்தாக சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து எனக்கு பர்சனலாக ஏற்பட்டுச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கிளைமேக்ஸை சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நின்று நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பரபரப்பாகவும் ஒரு பக்கம் இருக்குது, அதே சமயம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீலும் வந்திருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து விஷுவலாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்துட்டு டெக்னிக்கலாக எல்லாமே சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த படத்தை வந்து தாராளமாக தேட்டரில் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்தம் அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் வரக்கூடிய நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே அந்த ரியலாக நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த படத்தை வந்து தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். ஓவராலாக இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். நீட்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான். தாராளமாக இந்த படத்தை வந்து தேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.